நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஹிந்துஸ் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் சரி, முஸ்லீம்ஸ் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி பயங்கரமாக விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் ஏன் முகமது சமி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிச்ச 2023 உலகக்கோப்பை தொடரை நம்மளால் யாராலையுமே மறக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியா போய் ஃபைனல் தோத்தாங்களே, அது கிடையாது. முகமது சமியோட பர்ஃபார்மன்ஸ் 7 போட்டிகள் மட்டும்தான் விளையாண்டாரு. கிட்டத்தட்ட 24 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தனி ஒருவனாக சாதனை படைச்சிக்கிட்டு இருந்தார் அந்த உலகக்கோப்பை தொடரில் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தின ஒரு இந்திய வீரர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காரு முகமது சமி. உலகக்கோப்பை தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவருக்கு காயமும் ஏற்பட்டது. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் சிறப்பாக விளையாண்டார். விக்கெட்டுகள் அப்படியே வாரி குவிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உலகக்கோப்பை தொடரில் நடந்த காயத்தின் காரணமாகவே முகமது சமி இது வரைக்கும் கிரிக்கெட்டே விளையாடல, ஓய்வில் தான் இருக்கார். உலகக்கோப்பை தொடரில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினது என்ன அப்படின்னா, இலங்கைக்கு எதிரான போட்டியில் முகமது சமி நமாஸ் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அதிக அளவில் பேசப்பட்டது. அதன் காரணத்தினாலேயே அகமதாபாத் மைதானத்தில் முகமது சமி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோஸ்லாம் அதிக அளவில் வைரலாக ஆனது. கடந்த சில ஆண்டுகளாகவே முகமது சமி மேலே தேவையில்லாமல் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 2022 T20 வேர்ல்டு கப் அப்போ அதிகமாகவே இருந்துச்சு. முகமது சமி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்த அந்த காலத்திலேயே முகமது சமிக்கு துணையாக இருந்தது யார் அப்படின்னா, ஒன்று விராட் கோலி, இன்னொன்று MS தோனி. இவங்க 2 பேர் தான் முகமது சமிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருக்காரு முகமது சமி, விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா மதத்திலையுமே மாற்று மதத்தை விரும்பாதவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு முறை இல்லை, 1000 முறை கூட நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்குமே அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்ல தோணுச்சுன்னா நானுமே 1000 தடவை அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லுவேன். இதில் என்ன வேறுபாடு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் சரி, அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதில் எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முகமது சமி சிறப்பாக பேசியிருக்காரு. பயங்கரமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.